ஆட்களோட எல்லாம் மச்சான் எப்படி அறிக்குது என்று சொல்றதுனால உங்கள்கிட்ட ஒரு கிடைக்க வேண்டிய இதுகள் கிடைக்க வைப்பான சொல்றது நான் சொல்றது அலசு அப்படிதான். ஒரு செகண்ட் நேரம் நீங்க ஒரு ஆளோட பழகினாலும் அதனுடைய அதர் உங்களை பாதிக்கும். ஒரு செகண்ட் நேரம் உங்களுக்கு சம்பந்தம் பண்ணாத ஆட்களோட நீங்க போய் நேரத்தை போட்டு பேசிக்கலாம். அதனால எப்படி இருக்கு, நாம நம்ம வேலை உண்டு போக உண்டு அப்படின்னு இன்னும் அவுளியாக்கள் சரித்திரத்துல இருக்கு. உட்கார்ந்த பிள்ளைகளுக்கு மனசு வர மாட்டேன். அப்பா வேற யாரும் சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு இருக்கிறாங்க பாருங்க. இல்ல அப்பா எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அவன் சம்பந்தம். அங்க போய் பாருங்கன்னா ஒருத்தர் செருப்பை மாத்தி போட்டு வச்சுக்கிறோம். யாரு அவரு செருப்பு தொட்டு நடக்கணும்ல, இவங்க சொருக்கே யாரா தூக்கிட்டு போயினா இவன் ஒரு செருப்பை தொட்டு அங்க யாரு செருப்பை மாத்தி போட்டாங்க சம்பந்தம் இல்லை. அது போல இன்னொரு கலை வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கு வந்து பார்த்தா நிக்கல, மனசு சரி வரும். அப்பா யாரு சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு இல்லை. நான் அங்க என்ன சாக்கி வச்சுக்காது, என்ன சாக்கி வச்ச ஒரு அசா சாக்கி. அது யாருட உங்களோட அசாவா? அது கொடுத்தா இல்ல இல்ல அவசரத்துல அசாவை மாற்றி விட்டு அவ அந்த அசாவை கொடுத்தாரு. கரெக்டு பிள்ளைக்கு அவன் வாங்கி போய் அம்மா அசாவா அம்மா அசா புது அசா அது வச்சுக்கிட்டான். அவன் மனசு அடங்கிட்டு இருக்கிறான். எப்படி அப்போ அப்படி அவ்வளோ சிக்கல். அதனால நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களோட எல்லாம் மச்சான் எப்படிக்குது அதிக்குது என்று சொல்றதுனால உங்கள்கிட்ட ஒரு கிடைக்க வேண்டிய இதுகள் கிடைக்க வைப்பான சொல்றது நான் சொல்றது அலசு அப்படிதான் சொல்லணும். ஒரு செகண்ட் நேரம் நீங்க ஒரு ஆளோட பழகினாலும் அதனுடைய அதர் உங்களை பாதிக்கும். ஒரு செகண்ட் நேரம் அதான் காப்பாற்றுவான் வச்சுக்கோங்க. நீங்க இப்போ திடீர்னு உங்க ரூட்டை ரைடு பண்ண வந்துட்டாங்க ஏதாவது சந்தேகத்துல தீவிரவாதியா இருப்பானோ அவனா இருப்பானோ பார்த்தா இங்க எல்லாம் நல்ல மனுஷன். அதுல வந்தவங்க வேலை முஸ்லீம் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. கூப்பிட்டு கேட்கறாடே இவனுக்கு தெரியுமா? உனக்கே எனக்கு தெரியும். அது யாரையும் தெரியல. இவனை கொண்டு 4 தட்டு தட்டுன்னா சொல்லுவான் சார். கொண்டு தட்டணும் 4 தட்டு தட்டவா எப்படில உனக்கு தெரியாம நீ போன அவனுக்கு போட்டிப்பா. நான் போட்டுமா முடிக்கிறேன் பேமொழி பைத்தேற மாட்டேன். அப்ப பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் ஆஃபீஸர் பாக்குறேன் சார் இன்னொரு பச்சை போக்கான நிறைய யாருக்கு படம்னா மாட்டேன். இவனை சூஃபி முஸ்லீமை சேர்ந்த ஆளாக்கு சூஃபி முஸ்லீம் தர்காஸோட கனெக்ஷன் ஆளாக்கு இவங்கெல்லாம் அப்படி இருக்குது. கூப்பிட்டு ஏன் தம்பி என் நம்பரு நீ டயல் பண்ணிக்கிறீங்க என்ன நம்பர் 3 மாசம் முன்னால அப்புறம் யாவது போற நேரத்துல ஒருத்தன் கேட்டேன் சார் போன் இல்லை நம்பருக்கு போடு ஆள் வந்துட்டீங்கன்னு சொல்லுவான். நீ பேர சொல்லி வந்துட்டீங்கன்னு சொல்லுவான். வந்துட்டீங்கன்னு சொல்லுவான். சார் இவ போடு நீங்களே பேசணும் கொடுத்தா இல்லை இதை நீ போட்டு சொன்னா போட்டு டெலிவரி ஹலோ சரி சார் இப்போ வந்துட்டேன் இப்போ ஏன் போன் இதாக போச்சு அதான் சாப்பிட்டு வைக்கணும். சரி இதுக்கு விலகுதா சொல்லுது. ஒரு செகண்ட் நேரம் கொடுத்து வாங்கணும். அவன் கொலப்ஸா அவ்வளோவன் அவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் டெரரிஸ்டோ மற்றமோ ஏதோ ஒரு வகையில் அவனை சமூக விரோதி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து போறவனுக்கு ஒரு ஃபோன் ஒரு செகண்ட் கொடுத்து தேங்க்யூ உனக்கு வந்துட்டு அப்படியே நான் என்ன சொன்னா நீ ஒருவனோட நீ தீயவனோட ஒரு செகண்ட் பழகினாலும் அதனுடைய இது உன்னை பாதிக்கும். ஒரு செகண்ட் அதே போல நல்ல மகான்களோட ஒரு இது பழகினாலும் அவங்களோட இது உனக்கு புரோஜனம். தமிழ்ல இருக்குத நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நல்லாரோடு இணங்கி இருப்பதும் அதே போல தீயாரை காண்பதும் தீதே தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதேன்னு இருக்குது இல்லை. உங்களுக்கு சம்மந்தம் பண்ணாத ஆட்களோட நீங்க போய் நேரத்தை போட்டு அதனால எப்படி இருக்குது. அதனால நாம இன்ஷா அல்லாஹ் நல்லது செய்யற மட்டும் இல்லை
இந்த மாதிரி மஜ்லிஸ் வந்தோம், இதில் பறக்கத்து இருக்குது. ஏன்னா இது இது நமக்கு நிச்சயமாக நிரந்தரமா இருக்கணும்டா. இதை இங்காரு பண்ணுறவங்க, இதை வீண் வேலைன்னு சொல்கிறவங்க, இதை சிறுகளை சொல்கிறவங்க, பிரித்து பிடிச்சவங்க, இவங்களோட உட்காந்து சாப்பிட்றது, இது பண்ணுறது, வாங்குறது